தாய்மார்களே, வலியற்ற இரு துளிகள் குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு வலிமை சேர்க்கும் துளிகளாக மாற வேண்டும். போலியோ சொட்டு மருந்து உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கட்டாயம். இந்த மையங்கள் காலை முதல் மாலை 5 மணி வரை செயல்படும். இதற்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள் மற்றும் முக்கிய இடங்கள் என மொத்தம் 43,051 மையங்களில் 52.91 லட்சம் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதன் தொடக்கமாக இந்த தேசிய போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாமினை நமது தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சென்னை பாலவாக்கத்தில் உள்ள அரசு ஆதி திராவிடர் நல உயர்நிலைப் பள்ளி வளாகத்தில் தொடங்கி வைக்க இருக்கிறார். புலம்பெயர்ந்து வாழும் பெற்றோர்களின் குழந்தைகளுக்கும் முகாம் நாளன்று போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படும். இந்த போலியோ சொட்டு மருந்து மையங்களில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட சுகாதார பணியாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், ஆசிரியர்கள், தன்னார்வலர்கள் மாநில அளவில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இப்பொழுது இங்கு உங்கள் முன்னால் போலியோ சொட்டு மருந்து முகாமினை தொடங்கி வைக்கும் விதமாக குழந்தைகளுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் போலியோ சொட்டு மருந்தினை வழங்குகின்றார். செல்ல குழந்தைக்கு 2 துளி போலியோ சொட்டு மருந்தினை வழங்கி அந்த குழந்தையின் எதிர்காலத்திற்கு ஒளி வீசும் வகையில் இன்றைய போலியோ சொட்டு மருந்து முகாம் மிக சிறப்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் கரங்களால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. ரயான் என்னும் குழந்தைக்கு போலியோ சொட்டு மருந்து இடப்பட்டுள்ளது. அவர்களுடைய தாயார் சுதா அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்ததாக குழந்தை தர்ஷனுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படுகிறது. உண்ணாமலை தாயார் அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த 2 துளிகள் நிச்சயமாக உங்களுடைய குழந்தையினுடைய எதிர்காலத்திற்கு வலிமை சேர்க்கும். குழந்தை தர்ஷனுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படுகிறது. அடுத்து குழந்தை சியோனாவிற்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படுகிறது. தாயார் சாந்தினி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக குழந்தை சியோனா அவர்களுக்கு போலியோ சொட்டு மருந்து இடப்படுகிறது. அடுத்ததாக குழந்தை ஆராத்யா அவர்களுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க உள்ளார்கள். குழந்தை ஆராத்யா, தாயார் மஞ்சுமாதா அவர்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் கரங்களால் ஆராத்யா பாப்பாவிற்கு சொட்டு மருந்து இடப்படுகிறது. இந்த சிறப்பான தருணத்தில் போலியோ சொட்டு மருந்து வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்ற தாய்மார்களையும் குழந்தைகளையும் பார்வை போலியோ சொட்டு மருந்து 2 துளி, ஆனா உங்க குழந்தைகளுடைய எதிர்காலத்தின் உயிர் துளி அது. போலியோ சொட்டு மருந்து வழங்கும் மையங்கள் காலை முதல் மாலை 5 மணி வரை செயல்படும்.
மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கு, முதலமைச்சர் அவர்களுக்கு, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த போலியோ சொட்டு மருந்தினை பற்றிய விளக்கங்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். நடமாடும் மருத்துவ குழுக்கள் மூலமாக தொலைதூரம் மற்றும் எளிதில் செல்ல இயலாத பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மற்றும் மலைவாழ் மக்களின் குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள் மற்றும் முக்கிய இடங்கள் என மொத்தம் 43,051 மையங்களில் 52.91 லட்சம்